எட்டு திக்கும் அனல் பறக்க நாம் கேட்கும் ஓர் வார்த்தை தேர்தல். மக்கள் விரல்களின் மதிப்பை உணர்த்தும் ஓர் நாள். அந்நாளில் நாம் ஆற்றும் அந்த ஜனநாயக கடமை வாக்களிப்பது. அப்படி நாம் அளிக்கும் வாக்கின் மதிப்பை உலகறிய செய்ய பாலமாக இருக்கும் வாக்களிக்கும் முறையின் பரிணாம வளர்ச்சியை பற்றி அறிந்து கொள்வோமா? உலக வரலாற்றினை பார்த்தால் BCE 5ஆம் நூற்றாண்டிலிருந்து BCE 1ஆம் நூற்றாண்டு வரை பல கிரேக்க நகர அரசுகளிலும் குடவோலை முறையிலான மக்களாட்சி நடைபெற்று இருக்கிறது. ராஜராஜ சோழன் காலத்திற்கு 1500 ஆண்டுகள் முன்பே குடவோலை முறை இருந்துள்ளது. ராஜராஜ சோழன் தலைமுறையின் முன்னோடியான முதல் பாரந்தகன் சோழன் காலத்தில் குடவோலை முறை காணப்பட்டதாக உத்திரமேரூரின் வைகுந்த பெருமாள் கோயில் கல்வெட்டு கூறுகின்றது. இந்த குடைவோலை முறையில் கிராமத்தின் பகுதி வாரியாக மக்கள் கூடி தகுதியான உறுப்பினர்கள் பெயர்களை ஓலைச் சுவடிகளில் எழுதுவார்கள். பிறகு அதை மொத்தமாக கட்டி ஒரு பானையில் போட்டு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். வேட்பாளர்கள் சில விதிமுறைகளின் அடிப்படையில் போட்டியிட்டு குடைவோலை முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக ஆட்சி செய்தனர். மின்னணு வாக்குப்பதிவு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு இந்தியா காகித வாக்குச்சீட்டு மற்றும் கைமுறையாக எண்ணும் முறையை பயன்படுத்தியது. சுதந்திரத்திற்கு பிறகு 1951ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நாட்டில் நடத்தப்பட்ட முதல் பொது தேர்தலில் இருந்து 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல் வரை பல்வேறு புதிய அம்சங்கள் தேர்தல் ஆணையத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டது. அதன்பின் ICS அதிகாரியான சுகுமார் சென் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். தேர்தல் ஆணையம் இன்று கடைபிடிக்கும் 80% வாக்கு நடைமுறைகள் அவர் காலத்தில் செயல்படுத்தப்பட்டவையே. 1951ஆம் ஆண்டில் 489 இடங்களுக்காக நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இரும்பு வாக்குப்பெட்டிகள் பயன்படுத்தப்பட்டன. அடுத்தடுத்த தேர்தல்களிலும் வாக்குப்பெட்டிகளில் வாக்குச்சீட்டு மூலம் வாக்களிக்கும் முறையே இருந்து வந்தது. 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில்தான் மின்னணு வாக்குப்பதிவு EVM இயந்திரங்கள் முதலில் பயன்படுத்தப்பட்டது. EVM இயந்திரங்களை பேராசிரியர்களான AG ராவ் மற்றும் ரவி பூவையா வடிவமைத்தனர். அடுத்தடுத்த தேர்தல்களில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரைலி வாக்குச்சீட்டுகள், பிரைலி குறியீடுகள் கொண்ட EVM இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. தேர்தல் நடத்தை விதிகள் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்டில் திருத்தப்பட்டு அறிவிக்கப்பட்ட பின்னர் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை காட்சிப்படுத்தும் VVPAT இயந்திர முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற 2014 மக்களவை தேர்தல் முதல் யாருக்கும் வாக்களிக்க விரும்பாத வாக்காளர்கள் தேர்வு செய்ய நோட்டா வாக்குமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. தேர்தலில் வாக்களிப்பதில் ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மக்கள் ஜனநாயக கடமையான வாக்களிப்பதை எளிமையாக்குவதற்கே. நாட்டின் மேல் நமக்கு உள்ள உரிமை ஒன்று உண்டென்றால் அது வாக்களிப்பது. ஜனநாயகம் மற்றும் நமது உரிமையை காக்க அனைவரும் நேர்மையாக வாக்களிப்போம். ஜெய் ஹிந்த்.